ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோடய வீடியோவுக்கு எல்லாம் நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது வந்துட்டு டேஸ் 5, அதாவது சாட்டர்டே, சனிக்கிழமை நான் எங்கே போனேன் அப்படிங்கிறது தான். அண்ணன் வீட்டிலேருந்து அண்ணன் வந்து காலையிலேயே சொல்லிட்டு போயிருந்தாங்க. அண்ணி வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் எங்கே வெளியே போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சின்ன தம்பி மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டான். அப்புறம் நாங்கள் அப்போ வந்து அண்ணி சொன்னாங்க, சரி ஃபேக்ட்ரி இது வரைக்கும் சுற்றி பார்க்கவே இல்லைல்ல, இவங்க ஃபேக்ட்ரி சுற்றி பார்ப்போம். நீங்கள் வந்துட்டு எங்கள் மாமா ஒருத்தவங்க இருக்காங்க இங்கே, அதாவது தேவாலாவில். அவங்க வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளேயே தான் அவங்க வீடு. அதனால் ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்குறதுக்கு பர்மிஷன் கேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் வந்து அதை தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரி தேவாலை வரைக்கும் போயிட்டு என் தம்பி வரதுக்குள்ளே நாங்கள் வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னாங்க, நான் எங்கள் ஃபேக்ட்ரிலையும் கேட்டு பார்க்குறேன் சுற்றி பார்க்குறதுக்கு, அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா நீங்கள் கூடலூர் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவாலாவுக்கு போங்க. ஏன்னா கூடலூர் தான் ஃபஸ்ட்டு போய் இங்கேருந்து 3/4 மணி நேரம் போகணும். போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது பதிலூர் வர வழியில் தேவாலா போய்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போனாங்க. நான் போயிட்டு ஆஃபீஸில் கேட்டுட்டு கூப்பிட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி நாங்களும் அதுக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு சரி துணியெல்லாம் துவைச்சி போட்டுலாம். கொஞ்சம் வெயில் அடிச்சதப்போ அண்ணி சொன்னாங்க, லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்க பொண்ணு தான் நம்ம துணி துவைச்சி போட்டுடலாம், நான் துணி துவைக்கிறேன், நீ காலைல சாப்பாடு செஞ்சிருன்னு சொன்னாங்க. நாங்களும் எல்லாமே செஞ்சுட்டு அப்படி பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டு எல்லாம் ரெடியாக ஒவ்வொருத்தராக நாங்கள் குளித்து ரெடியாக போயிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கிளம்புறதா இருந்தது. டிக்கெட் புக் பண்ணியாச்சு வெள்ளிக்கிழமையே. அதனால் ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறதா இருந்ததுனால எல்லாமே ரெடி ஆகிட்டு பேக்கிங் சைட் பை சைடாக பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இருக்கிற துணியை மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பேக் பண்ணி வச்சுட்டு கையோடு எல்லாருக்கும் சுடு தண்ணி வச்சு நல்லா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து காலையில் டிஃபன் வந்து தோசையோ ஆப்பமும் சாப்பிட்டோம். ஆப்பம் சாப்பிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ணி நல்லா துணி துவைச்சி போட்டு போனாங்க. நாங்களும் வந்து அப்படியே சைட் பை சைடாக கிளம்பி மத்தியானத்துக்கு அண்ணன் சொன்னாங்க, சாப்பாடு செஞ்சுட்டு வந்துடுங்க, நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை வேணாம், நாங்கள் அங்கேயே வந்து கடையில் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரின்னு நாங்கள் 3 பேரும் வண்டியை காரை எடுத்துகிட்டு கிளம்பி போனால் நல்லா கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு தான், கொஞ்சம் மழை வந்துட்டு இருந்தது காலையில். அப்புறம் சட்டுன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்னு பெட்ரோல் பங்க்கில் போய் இப்போ டீசல் போட்டுட்டு நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு கூடலூர் வந்தாச்சு. கூடலூர் ஆல்ரெடி நான் வந்து தேவாலா நாடுகண் வந்ததெல்லாம் போட்டிருக்கேன். அதனால் கூடலூர் டவுன் மட்டும் தான் எடுத்தேன். கூடலூர் டவுனில் நாங்கள் டவுனுக்குள்ளே வந்தோடனே இப்படி தான் இருந்தது. நல்லா வெறிச்சு மழை வராமல் நல்லா வெயில் அடிச்சிது. நாங்கள் மேலே வந்துட்டு கூடலூர்லேருந்து ஊட்டி போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் பெண்டில் இருக்குது அண்ணனோட ஃபேக்ட்ரி. இது வந்து ஒரு சர்ச்சு சூப்பராக இருந்தது, அதாவது ஆர்சி சர்ச்சு. நாங்கள் வந்து சிஎஸ்ஐக்காரங்க, அதனால் வந்து அங்கே ஒரு செக்கிங் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பக்கம் போனோம்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கிடையாது, இந்த பக்கம் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு போகணும். இதுதான் அண்ணனோட ஃபேக்ட்ரி. அண்ணன் சில்வர் கோல்டு எஸ்டேட்டில் தான் வேலை செய்கிறாரு. சில்வர் க்ளவுடுங்கிற எஸ்டேட்டு. இது பெரிய எஸ்டேட்டாமா. எங்கள் அப்பா கூட சொன்னாங்க, ரொம்ப நாள் வந்து ஆச்சு பாப்பா அது தொடங்கி, அது பயங்கரமான பெரிய எஸ்டேட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் அங்கே ஒரு ஓரமாக காரை நிறுத்திட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ அண்ணன் சொன்னாங்க சாப்பாடு இங்கேயே வாங்கிக்கலான்னு சொன்னப்போ நானும் நினச்சேன், சரி ஒரு சாதாரண சாப்பாடாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் போனால் நல்ல முஸ்லீம் பிரியாணியான வாசம், பயங்கர வாசம். அப்படிலாம் இல்லை இந்த கடையை நான் எஸ்பெஷலி நான் வந்து அவங்களுக்கு சொல்லுவேன், சூப்பராகவே இருந்துச்சு. இந்த பக்கம் போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. அந்த கடையில் செம்ம டேஸ்ட்டு, சில்லியும் பிரியாணியும் செம்ம டேஸ்ட்டு. கூட ஒரு சட்னி தராங்க, புதினா சட்னி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, செம்மையாக இருந்துச்சு. கூடலூர் டு ஊட்டி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு போங்க. இது வரைக்கும் சாப்பிட்டவங்களா இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இந்த ரொம்ப பிரியாணி பிடிச்சிருந்தது. அதுவும் மலையாளத்துக்காரங்க முஸ்லீம் பிரியாணி சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட். அப்படி சுட்ட அப்படி கொடுத்துருந்தாங்க. கையில் பிடிக்க கூட முடியல அந்த பார்சலை. அவ்வளோ ஒரு சின்ன கடையில் நல்ல ஒரு பிரியாணி கிடைச்சா ரொம்ப நல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு இது வழியாக தான் நம்ம போகணும். எங்கள் அண்ணனோட ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போனோன்னா ஃபேக்ட்ரியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கும் போனோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக காமிப்பேன். அதுவுமே நான் நாள் வீடியோ சொன்னேன் பார்த்திங்களா, ஒரு காட்டு வழி நடந்து போகணுன்ட்டு, இது அப்படியே தாங்க இருக்கும். காட்டு வழி கிடையாது,
பார்த்தா இந்த வீட்டுக்கு பின்னாடி நம்ம போவோம். பார்த்தா நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அங்கே என்னென்ன வரும், எப்படி அந்த இடம் பக்கத்துலேயே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட் பிளேஸில் தான் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். இதெல்லாம் பழைய காரு, அவங்க யூஸ் பண்ண காரு. டிராக்டர் பாருங்கள் எப்படி நிற்கணும். இந்த டிராக்டர்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கொடுத்து வச்சுருக்கணுங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்குள்ளே போயெல்லாம் நான் வந்து எனக்கு இன்றைக்கி 39 வயசு. இதனால் வரைக்கும் எங்கள் அப்பா எஸ்டேட்டில் வேலை செஞ்சுருக்காங்க, எங்கள் பெரியப்பா எஸ்டேட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. எல்லோரும் எங்கள் தாத்தா பரம்பரையாக நாங்கள் எஸ்டேட்டில் வேலை செஞ்சவங்க தான். ஆனால் இது வரைக்கும் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஃபேக்ட்ரியை தூரமாக பார்ப்போம், அவ்வளோதான். டீ ஸ்மெல் வரும், பயங்கரமான ஸ்மெல்லு. அப்படியே நம்ம ஆளவே மயக்குதுங்க. அதனால தான் என்னவோ வெளிநாட்டுக்காரங்க அதை நல்லா பிடிச்சிருக்கிறாங்க இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம். ஆனால் அது ஒரு டம்ளர் குடித்தாலும் நம்ம அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, நல்ல சூப்பராக இருந்துச்சுங்க. போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அண்ணன் கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட போனோம். மத்தியானம் லஞ்சு. அதை நினச்சா அதுக்கு மேலே அப்படி ஒரு மாதிரி ஈகராக இருக்குது. ஏன்னா ஈகர்னால் அப்படி ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, அந்த பிரியாணியை பார்க்க அப்படி மணக்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. இந்த ஃபேக்ட்ரி வீடியோ இன்னொரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போயிருங்க. கண்டிப்பாக டாட்டா டேக் கேர், பை பை.